வணக்கம் மக்களே. ஷார்ட்ஸில் காமிச்ச மூணார் ட்ரிப்பு கிளம்பிட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது அந்த ட்ரிப் இல்லை. மூணார் ட்ரிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக காட்டுறோம். அப்படின்னா இது என்னடா ட்ரிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடி ரீஜனில் நம்ம ஒரு தோட்டம் வச்சுருக்கோங்க. அந்த தோட்டத்துக்கு போகிற ட்ரிப்பு தான் இது. இந்த ஏரியாவில் வந்து நம்ம தோட்டம் வாங்கினது வந்து ஒரு 1 இயர் பேக் வாங்கினோங்க. இங்கே எப்படி தோட்டம் வாங்குனீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து போஸ்ட் கோவிட் டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கேயாவது வெளியே போகலாம், ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்கோம், எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படிங்கும்போது நாங்கள் பார்த்த ஒரு இடம் தான் வந்து சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டுங்க. அது வந்து மன்னார்காடு அப்படிங்கிற ரீஜனில் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்தேன். இந்த ஏரியா அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிகிட்டே அப்படியே நம்ம தோட்டத்துக்கே வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தோட்டத்தோட மேல் பகுதி. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சீமா கொன்னை அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து நாங்கள் நட்டி வச்சுருக்கோங்க. இது வந்து தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நட்டினது. வாங்க நம்ம இப்போ தோட்டத்துக்குள்ளே போகலாம். இந்த தோட்டத்தில் வந்து மெயினாக நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு இருக்குங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கும்போதே அந்த தோட்டத்தில் இருந்தது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா காஃபி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகு வந்து மோஸ்ட்லி பாக்கு மரத்தில் ஏற்றி விட்டுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வேற ஒரு மரம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம கீழே போய் நான் காட்டுறேன் வேற ஒரு இடத்துல. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிங்க. ஒரு தோட்டத்துக்கும் இன்னொரு தோட்டத்துக்கும் இடையில செம்பருத்தி செடி தான் பவுண்ட்ரியாக அப்படியே வச்சு விட்ருக்காங்க. நம்ம அப்படியே கீழே போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து பலா மரத்தில் ஏற்றி விட்டுருக்காங்க. மரம் பலாப்பழம் காய்க்கிறது கம்மி தான். பட் அவங்க வந்து மெயினாக வந்து மரம் வளர்க்குறதே இந்த மிளகு ஏற்றி விடுறதுக்காக தான். ஒய்ஃப் வந்து கீழே வர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படியே கை கொடுத்து கூப்பிட்டு போயிட்டு. ஏன்னா நம்ம ஏரியா வந்து டோட்டலாகவே வந்து மலை ஏரியா அப்படிங்கிறதுனால, மலைப்பகுதி அப்படிங்கிறனால கொஞ்சம் லேண்ட் எல்லாமே ஸ்லோப்பாக தாங்க இருக்கும். லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும். சில லேண்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக கூட இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக நம்ம ஊர்லெலாம் இருக்கிற மாதிரி லேண்ட் வந்து இங்கே இருக்காதுங்க. இது வந்து ஒரு மிளகாய் செடி. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து திப்பிலி. இந்த திப்பிலி வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஈஷாவில் மண் காப்போம் இயக்கத்தில் திப்பிலி கொடுக்குறாங்க. ஸோ அதிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் இங்கே தோட்டத்தில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே மிளகு தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகு தான். இந்த வீடியோவே ஃபுல்லாகவே வந்து நாங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டோங்க. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் போர்ட்ரேட்லேயே ஃபுல்லாக எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் இப்படி இருக்குது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் பியர் அஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிளகு வந்து பாக்கு செடியில் ஏற்றி விட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு சில ரப்பர் மரத்துலேயும் பாக்கு செடி ஏற்றி விட்டுருக்காங்க. கீழே போனால் லேண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குங்க. வாங்க நம்ம வந்து கீழே போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஏரியாவில் லேண்டு வாங்கலாம் அப்படிங்கும்போது நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லி நான் கீழே போயிட்டு காட்டுறேன் வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மிளகு செடி நான் வச்சு விட்டுருந்தேன். ஏன்னா ஒரு சில செடிங்க வந்து இறந்துரும். சம் கிளைமேட் இதனால வந்து ஒரு சில டைமில் இறந்துரும். அதை வந்து நம்ம புதுசாக வச்சு விட்டால் அது வளர வந்து அப்படியே அந்த மரத்துலேயே பிடிச்சு வளர்ந்துரும். அதுக்காக நான் வச்சு விட்டுருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி இருக்குது. அப்படியே கீழே போனோம் அப்படின்னா வந்து கீழே வந்து இந்த 100 நாள் வேலை வந்து நடந்துகிட்ருக்குங்க. அந்த 100 நாள் வேலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுலேருந்து தண்ணி வந்து அப்படியே நம்ம பூமிக்குள்ளே வர மாதிரி அவங்க வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஜாதிக்காய் மரம் அவங்க. இந்த ஜாதிக்காய் மரத்தில் வந்து ஜாதிக்காய் வந்து இதோ இங்க பாருங்கள், இது ஜாதிக்காய் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு 15-20 டேஸில் இந்த ஜாதிக்காய் வந்து பறிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு. அவங்க தான் இந்த 100 நாள் வேலை பண்ணுறவங்க தான் இந்த இது மாதிரி பேசேஜ் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. நான் முன்னமே சொன்னேன் இல்லைங்களா, நான் நிறைய லேண்டு பார்த்தேன். பட் இந்த இடம் எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதாங்க. நம்ம பூமியை ஒட்டியே வந்து ஆறு மாதிரி போயிட்டுருக்கு ஸ்ட்ரீமு. ஆறுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஊற்று மாதிரி இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் போய் தான் நமக்கு வந்து ஒரு கீழே வந்து பவானி ஆறு வந்து உருவாகுது. இந்த தண்ணி வந்து பவானி ஆற்றுக்கு தான் போகுது, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஜாதிக்காய் செடிங்க. ஜாதிக்காய் மரமாகவே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அது ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிற மரம். கீழே வந்து ஃபுல்லாகவே பாக்கு தாங்க. நம்ம லேண்டில் வந்து கீழே ஃப்ளாட்டாக இருக்க இடம் ஃபுல்லாகவே பாக்கு தான் வச்சுருக்காங்க. பாக்கு வந்து அப்படியே ஓரளவுக்கு தாங்க காய்க்குது. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. ஹில் ஏரியாஸில் பெருசாக வந்து பாக்கு காய்ப்பு இல்லை. நம்ம தோட்டத்துலேன்னு கிடையாது, எந்த தோட்டத்துலேயுமே காய்ப்பு இல்லை. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதாங்க நம்ம ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக. சரி, ஸ்ட்ரீமை பார்த்தோன்னே சரி ஒரு மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு, இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஃபீல் தாங்க வரும். எனக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தப்போ காட்டுக்குள்ளே இருக்க ஃபீல் தான் வந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த இடத்த வாங்கினோம். இதை விட நல்ல இடங்கள் ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் நிறையா பார்த்தோம். இதை விட ஃப்ளாட் இன் த சென்ஸ் கம்ப்ளீட் ஃப்ளாட் கிடையாது. பட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இடங்க நிறைய பார்த்தோம். பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஸ்ட்ரீமோடு இருக்கிற இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம மேலேருந்து கீழே வரோம், நம்மளுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது ப்ரைவேட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நாங்கள் இந்த லேண்டை வாங்கியிருந்தோம். அப்படியே நாங்கள் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மேலே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்க. இப்போ இந்த ரோட்டோட ரைட் சைடில் இருக்கிறது பக்கத்து தோட்டத்துக்காரங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம லேண்டுங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த செடிங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெருசாலாம் எதுவும் மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்க. இந்த பூவெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்த வேலையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் த வீடியோ. தேங்க் யூ.